ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 28 டைம் வந்துட்டு 11:55 AM. ஸோ எஸ்டர்டே வந்துட்டு இடிஹெச்சில் வந்துட்டு ஒரு ஓவர்வியூ வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இடிஹெச் வந்துட்டு இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆக போகுதுன்ட்டு நேற்று வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்க, ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நேற்று வந்துட்டு இந்த கேண்டில், இந்த 4 ஹவர் கேண்டில் 5:30 4 ஹவர் கேண்டில் வந்து சொல்லியிருப்பேன் இடிஹெச் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது. மினிமம் இந்த ஹை வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து நம்மளோட வீடியோவில் ஓவர்வியூ ஷேர் பண்ணியிருப்போம், மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோவில். ஸோ செக் பண்ணாத மறக்காம செக் பண்ணி போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்துட்டு யூஎஸ்டி ஜேபிஒயில் வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ட்ரேட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். எங்கே என்ட்ரி எடுத்தேன், எங்கே ஸ்டாப்லஸ் வச்சேன், எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு இதுக்கப்புறமா அப்படியே ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவு யூஎஸ்டி ஜேபிஒயிலையும் டிபி ஹிட் ஆயிடுச்சு. நேற்று போட்ட லைவ்லையுமே சொல்லியிருப்பேன், ஓவரால் யூஎஸ்டி ஜேபிஒய் வந்துட்டு இந்த வீக் ஃபுல்லாக வந்துட்டு பை சைடில் தான் இருக்க போகுது, என்னோட பையாஸ் வந்து பை சைடில் தான் இருக்க போகுதுன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி பை சைட் ட்ரேடு ஏன் எடுத்தேன், எதனால் எடுத்தேன், எங்கே என்ட்ரி எடுத்தேன், எவ்வளோ ஸ்டாப்லாஸ் வச்சேன், எவ்வளோ டிபி வச்சேன், எல்லாமே வந்துட்டு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ இப்படி தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எதில் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒயில் தான் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி போட்டுப்போம். ஸோ ஸ்டாப் லாஸ் அண்டு டிபி செட் பண்ணிடலாம். ஸோ டிபி இந்த ஹை வச்சுருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 1:1னா நியர்லி இந்த லோக்கு பக்கமாக வரும். எஸ். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ ஓவராலாக இந்த ட்ரேடுக்கு நான் எவ்வளோ ரிஸ்க் வைக்க போகிறேன்னா நியர்லி $21 பக்கமாக நான் வந்து ரிஸ்க் வச்சுருக்கேன் இந்த ட்ரேடுக்கு மட்டும். ஸோ ஏன் இந்த ட்ரேட் எடுத்தேங்கிறத வந்துட்டு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஹையர் த டைம் ஃப்ரேமில் பண்ணுறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்விங்ஸ் எல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ எதை பேஸ் பண்ணி நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருக்கேங்கிறத வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இப்போவுமே வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துருக்கோங்க ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். ஸோ ஓவராலாக டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு ஹையர் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் வந்துட்டு ட்ரெண்டு செல்லிங்கில் இருந்தாலும் ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோவர் லெவலில் ஒரு ரேஞ்சில் ஹையர் லெவலில் டெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரீவியஸாக இங்கே இருந்தால் நல்ல செல்லிங் வந்திருக்கும். லோ பார்த்தீங்கன்னா இந்த லோ தான் ப்ரீவியஸாக வச்ச லோ. ப்ரைஸ் வந்து ஹையர் லெவலில் ஹோல்ட் ஆகி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். ஸோ அந்த பிரேக் அவுட் மொமெண்டம் கேப்சர் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த மேக்ஸிமம் இந்த வீக் ஃபுல்லாமே வந்துட்டு நான் யூஎஸ்டி ஜேபிஒயில் என்னோட பையர்ஸ் வந்து பை சைடு தான். ஸோ வீக்லி ஓவர்வியூ பார்த்தாலுமே இன்றைக்கி வந்து மண்டே நல்லா வீக்லி ஓவர்வியூ பார்ப்போம். ஸோ வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். ப்ரீவியஸ் வீக் கூட பாருங்கள் நல்ல ஒரு பின்பார் கேண்டில் மாதிரி தான் கிரியேட் ஆயிருக்கு. நல்ல செல்லிங் வந்துட்டு ரிவர்சல் ஆகிட்டு ஹையர் லெவலில் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ சேம் அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு லோவர் த டைம் ஃப்ரேம் போய் பார்த்தாலும் ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துட்டு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணியிருந்தான். ஸோ இதுதான் வந்துட்டு 13 மினிட் டைம் ஃப்ரேமில் ரேஞ்சு கிரியேட் ஆயிருக்கு. ரேஞ்சில் செல்லிங்க்கு அப்புறம் ஒரு லோவில் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல பை பண்ணியிருக்கோம். நியர்லி நம்ம டிபி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கோம். ஐ திங்க் இந்த ஹையோ என்னமோ தான் எஸ்எல் வந்து இந்த லோ வச்சுன்னா 1:1னா இந்த ஹை தான் டிபி அடிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமேட்டு அது பிரேக் அவுட் ஆகி கண்டினியூஷன் ஆகிறது வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ரீஎன்ட்ரி வேறு எதுவும் கிடைச்சா பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிறதான் நம்மளோட வியூவு. ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங்கும் வந்திருக்கும், நல்ல அக்ரெசிவ் பையிங் வந்திருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி அக்ரெசிவ் பையிங் வருதோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அந்த சப்போர்ட்டுக்கு வந்து வரது கொஞ்சம் கம்மி ப்ராபபிலிட்டி தான். ப்ரைஸ் வந்து அகைன் ரிவர்சல் ஆகி இந்த சப்போர்ட் வரைக்கும் வருது. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு அக்ரெசிவ் பையிங் வந்துச்சுன்னா அந்த சப்போர்ட் வந்து மேக்ஸிமம் சஸ்டெயின் ஆயிரும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதோட கான்ஃப்ளூயன்ஸ்லையும் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணி ப்ரைஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கா, ஆனால் அக்ரெசிவாக பை ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா லோ பிரேக் ஆனோன்னா கண்டினியூஷன் ஆகணும், ஆனால் கண்டினியூஷன் ஆகாமல் ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகிட்டான். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷனாக தான் எடுத்துப்பேன். ஸோ எடுத்துகிட்டு அடுத்து ப்ரைஸ் வந்து ஹையர் லெவலில் இருக்கும்போது ஹையில் போய் பை பண்ணுறது கொஞ்சம் டிபி வந்துட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்டு வந்துட்டு கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே போய் பை பண்ணிங்கன்னா உன்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த லோ வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போதைக்கு லோ எதுனா இந்த லோவாக தான் இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நான் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு மார்க்கெட் எதுவும் ரிட்ரேஸ்மெண்ட் வருதான்னு. ஸோ நினச்ச மாதிரி ஒரு நல்ல ரிட்ரேஸ்மெண்ட் வந்தான். ரிட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அகைன் வந்துட்டு சப்போர்ட் சஸ்டெயின் ஆனிச்சு. ஸோ இந்த சப்போர்ட்டில் ட்ரேட் எடுத்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ நான் இந்த ட்ரேட் எடுக்கிறேன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுதான். ஸோ எனக்கு ஸ்டாப் லாஸும் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். என்னோட டிபி வந்து சீக்கிரமாக வந்துடும். சப்போஸ் நான் இங்கே
வைக்கிறேன்னா, ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா 1:1 வந்துட்டு ரொம்ப அதிக மொமெண்டம் வர மாரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் 1:1 பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய மொமெண்டம் வர மாரி இருக்கும். ஸோ ரியலிஸ்டிக்கா இருக்காது. எப்பயுமே வந்துட்டு ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, பிரைஸ் வந்து மினிமம் எந்த அளவுக்கு எவ்வளோ மினிமம் வொர்ஸ்ட் எவ்வளோ மொமெண்டம் வரும். அந்த மொமெண்டம்க்கு ஏத்த மாரி நீங்க ஸ்டாப் லாஸும் அ டிபி செட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டீப் அடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ இந்த ட்ரேட் தான். ஸோ இத பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது. ஓகே கைஸ், பிரைஸ் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, டிபி பக்கமா வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 2 விதமா நடக்கலாம். ஒண்ணு வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு அப்படியே இங்கருந்து ரிவர்சல் ஆகலாம் ஒரு ஆப்ஷன். இன்னொன்னு வந்துட்டு டிபி அடிச்சுட்டு கன்டினியூஷன் ஆகலாம். ஸோ 2 நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், என்னோட மேஜர் குவான்டிட்டி வந்துட்டு இந்த இடத்துல புக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் வந்து க்ளோஸ் பண்ணிருவோம். டிபி வந்து எடுத்துட்டு இந்த இடத்துல மேஜர் குவான்டிட்டி 0.13 லாட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு 0.10 வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் மேலே வரட்டும். மேலே வந்தோடனே பார்சல் புக் வந்து பண்ணிடலாம். ஸோ ஓகே, ப்ரைஸ் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் லெவலில் புஷ் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே வந்துச்சுன்னா என்னோட பார்சல் ப்ராஃபிட் வந்து புக் பண்ண போகிறேன். ஓகே, என்னோட பார்சல் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன். நியர்லி பார்த்தீங்கன்னா 0.10 லாட் வந்து புக் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்க 0.03 லாட் வந்துட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரையல் பண்ணிட்டு வந்து காஸ்ட் வச்சுட்டேன். ஸோ இப்போதைக்கு என்னோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, காஸ்ட் வச்சுட்டேன். ஸோ இப்போதைக்கு என்னோட ரிஸ்க் வந்துட்டு $3 தான். இப்போ ப்ரைஸ் வந்து ரிவர்ஸில் என்னோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்தாலுமே எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட்டில் இருக்க $3 தான் வந்துட்டு எனக்கு லாஸ் ஆகும். நான் மேஜர் குவான்டிட்டி புக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மேஜர் குவான்டிட்டியை புக் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க அந்த 0.03 வந்துட்டு ஹோல்டு பண்ண போகிறேன். ஸோ இதுதான் ட்ரைலிங்கோட ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். சப்போஸ் நான் வந்து டிபி ஹிட் அடிச்சிருந்தா இந்த இடத்துல என்னோட ஃபுல் குவான்டிட்டியும் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனால் நான் மேஜர் குவான்டிட்டி புக் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க குவான்டிட்டியை வந்துட்டு ஹோல்டு பண்ணதுனால பாருங்கள் எவ்வளோ இதுலேருந்தே நியர்லி $7 பக்கமாக ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ ஓவரால் ஃபுல் குவான்டிட்டியுமே வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, ஓவராலாக க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா $20 பக்கமாக ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபண்டிங் பீப்பில் போய் பார்த்துருக்கோம். லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $20 பக்கமாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிருந்தேன். ஸோ இன்னும் இது ஆட் ஆகலை இன்றைக்கான இது. ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணது மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்க இப்போ க்ளோஸ் பண்ண $7 ஆட் ஆனிச்சுன்னா ஓரளவு $20 ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இந்த ஃபேஸ் 1 அக்கௌண்ட் வந்துட்டு A to Z நம்ம எடுக்கிற ட்ரேட் எல்லாமே வந்துட்டு சேனலில் வீடியோ போட போகிறோம். லாஸ் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி, எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ லாஸ் வருது, என்னோட சைக்காலஜி நான் எப்படி வந்துட்டு இந்த ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுறேன், எப்படி மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் எடுக்கிறேன், எல்லாமே வந்துட்டு இந்த சேனலில் இருக்கும்போது ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, லவ் யூ, பை பை கைஸ்.